நான் கண்ட கனவு பலித்து விடுமா என்று பயமாக இருக்கிறது. என் தாயார் தலைப்பிடிக்கவும் என் தந்தையாகிய கழுத்தை அறுக்கவும் கண்ட கனவு பலித்து விடுமா என்று அச்சப்படுகின்றேன். வாத்தியாரே, குழந்தை சீராதேவா, வாத்தியாரே, ஏதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம். ஆகட்டும் வாத்தியாரே. செருப்பிள்ளை பெற்ற கனவு பலிக்காது சீராதேவா. அப்படியே ஆகட்டும் வாத்தியாரே. எப்படி நான் எனது மைந்தன் சீராதேவனை பள்ளியில் இருந்து என்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். என்ன காரணம் தொண்டரே? தொண்டரே, அவன் தாயோடு பிறந்த தாய் மாமன் வடக்கே வைந்துலகில் இருந்து வந்திருக்கிறார். அன்னவர் சீராதேவனை பார்க்க வேண்டுமா? எனவே அழைத்துச் செல்கிறேன். வாத்தியாரே, சீராதேவனிடம் தெரிவிக்கின்றேன். வாத்தியாரே, தொண்டரே தெரிவிங்கள். தம்பி சீராதேவா, வாத்தியாரே, தன் தாயோடு பிறந்த தாய்மாமன் வடக்கே வெகுதொலைவில் வந்திருக்கின்றார். ஆகட்டும் வாத்தியாரே. தங்களை அழைத்து செல்வதாக தங்கள் தகப்பனார் கூறுகின்றார். தொண்டர் சரிதான், அப்படியே சென்று வரும் சீராதேவா. ஆகட்டும் வாத்தியாரே. ஆனா அவனுக்கு வந்த கேடனா ஊனா உவனா வந்த கேடனா உனக்கு வந்த கேடனா ஆனா அவனா பாத்தியாருக்கு வந்த கேடனா மக்களுக்கு வந்த கேடனா பாத்தியாரா. எனக்கு ஒரு டவுட்டு, தம்பிகளே, முட்டையில இருந்து கோழி வந்ததா கோழியில இருந்து முட்டை வந்ததா? முடிவு பண்ணுமா தம்பி? பாத்தியாரா, சொல்லு தம்பி. பச்சை கிளி ஏன் பச்சையா இருக்கு? அது கருப்பா இருக்கு தம்பி. பச்சையா தான் பச்சை கிளி. பாத்தியாரா,
ஏன் சூரியன் மட்டும் பகல்ல வருது நைட்ல வர மாட்டேங்குது பாரு. நைட்ல வந்து அதுக்கு பேர் சூரியன் இல்ல தம்பி. ஆ. நைட்ல வந்தா நிலவு தம்பி, பகல்ல வரதுக்கு பேர் தான் சூரியன். அது ஏன் நைட்ல வர மாட்டேங்குது கேக்குறேன். அது ஆராய்ச்சி விஞ்ஞானிகிட்ட தான் கேட்கணும் தம்பி. ஆராய்ச்சி விஞ்ஞானி நீங்க தானே, வாத்தியார் தானே நீங்க. வாத்தியார வண்டி ஓட்டுனா வீடு கிருட்டு கிருட்டு சுத்துது. அது எதனால? அப்ப ஆஃப் பண்ணி போட்டு நிப்பாட்டி வை. நிப்பாட்டினா வண்டி ஓடாது வாத்தியார. கிரீஸ் போடு தம்பி. கிரீஸ் இல்ல வாத்தியார, நீங்க தான் தரணும். கிரீஸ் வாங்க முடியாது, ஏன் வண்டி வாங்குறீங்க? வாத்தியார சொல்லு தம்பி. பனைமரத்துல பார்த்தா படபடன்னு போகுது, வாழைமரத்துல பார்த்தா வளவளன்னு போகுது வண்டிய. ஏன் தேர நான் வாத்தியார உங்ககிட்ட தான் இன்னும் படிச்சு கத்துக்கணும். சரி வாங்க கட்டியார, கத்து தரோம். கண்மணி சீராளதேவா, தந்தையே, உன் தாயோடு பிறந்த தாய் மாமன் வடக்கே வெகு தொலைவில் வந்திருக்கிறார். அன்னவர் உனக்கு பல விதமான தின்பண்டங்கள் வாங்கி வந்திருக்கிறார். தந்தையே, கண்ணே, நான் நன்றாக பள்ளிக்கு சென்று படித்துக் கொண்டு இருக்கும்போது சரிதான். என்ன காரணம் அவர் அவசரமாக என்னை அழைக்கின்றீர்கள்? இதோ தெரிவிக்கிறேன் கண்ணே. வந்த வகை தன்னை சொல்லென்று கேட்டாயே, அட மகளே